இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம்னா நியர்லி ஒரு 16 crores ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதாக ஒரு புள்ளி விவர தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன சார் கிட்டத்தட்ட 148 கோடி மக்களில் வந்து 16 crores தான் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ்லாம் என்ன சார் பண்ணுறாங்க? எஸ், அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களை டேக்ஸ் கேட்டகரியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த காமன் மேன் டேக்ஸ்ன்றதை நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சார், என்ன பெட்ரோல், ஜிஎஸ்டி, எல்லா பொருளும் எந்த பொருள் வாங்கினாலுமே சரி அவங்க அதுக்கு பே பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஏன்னா காமன் மேனுக்கு வந்து ஏன் வந்து பெட்ரோல் இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, அதர் கண்ட்ரியில் பெட்ரோல் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க இப்படின்ற போஸ்ட் நிறைய வந்துகிட்டே இருக்குது. புரியாதவங்களுக்கான பதில் இது. எவ்வளோ போஸ்ட் போட்டிங்கனாலும் சரி, காமன் மேன் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை அவர் வருமானத்திற்கு மீறி அவருடைய வருமானத்தை தாக்கல் செய்கிறாருன்ற பட்சத்தில் அதனுடைய அந்த டாக்ஸேஷன் பே பண்ணக்கூடியவங்க இல்லை டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடியவங்களுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ்னோட விஷயங்களும் இந்தியாவில் கம்மியாகும்.